வாழ்க வளமுடன். இன்றைக்கி சண்டே, மார்க்கெட் லீவு. நம்ம பார்க்கலாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தான் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஆட் பண்ணது ரைமண்டு இன்னும் நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. தேஜஸ் நெட்டு, அதுக்கப்புறம் ஜோதி லேபு, டான்லா. அதுக்கப்புறம் டான்லாவில் எங்கிட்ட எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஐ திங்க் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் வரட்டும் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அது வரவே இல்லை, வாங்கவே இல்லை. விகார்டுலாம் இப்போது நல்ல ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். 321 இருக்குது ப்ரைஸு. பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோல் இண்டியா கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சு நம்ம கன்சிடர் பண்ண ப்ரைஸிலேருந்து. நாட்கோ ஃபார்மு இதுவும் அதிகமாகிடுச்சு. டாடா டெக்னாலஜிஸ் இன்னும் கரெக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டானா கூட நம்ம வாங்கலாம். நான் 1-2 அப்பப்போ வாங்கினது 14 குவான்டிட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஐநாக்ஸ் விண்டு, இது வந்து என்னோடய இன்னொரு இது இருக்குது போர்ட்ஃபோலியோ, அதில் இருக்குது, இதில் இல்லை. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு ஆட் பண்ணவே இல்லை. விப்ரோ முன்னாடி இருந்தே என்கிட்ட இருக்குது. பிர்லா சாஃப்ட்டு இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. SSWL, இது ஒரு 3 நம்பர் இருக்குது. இது ஓகே தான். ஒரு 190 அந்த ரேஞ்சில் வாங்கினது இப்போ ஒரு 210 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐஜிஐஎல் பார்த்திங்கனாக்கா இது இந்திரபிரஸ்தா கேஸு. இது நார்த்தன் சைடில் தான் நல்ல ஃபேமஸான ஸ்டாக் தான். இப்போ கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால இதில் 1-2 கன்சிடர் பண்ணலாம். வாரி எனர்ஜி, இது ப்ரைஸு 3000க்கு மேலே அப்படியே தான் தொங்கிட்டுருக்கு. ஒரு 3000க்கு கீழே வந்ததுனாக்கா ஒன்றாவது கன்சிடர் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஒன்றையும் காணோம். KSCL, NTPC, சிப்லா, கெயிலு. சிப்லாலாம் கன்சிடர் பண்ணலாம். 1229 அந்த ரேஞ்சு, 1220 அந்த ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணது. இன்னும் கூட கன்சிடர் பண்ணலாம். கெயிலு 148, 149 அந்த ரேஞ்சில் பார்த்தது. அப்புறம் அது கூட இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. பேட்டா இண்டியா 715, 701, 702 கன்சிடர் பண்ணேன். 2 நம்பரு அப்படியே இருக்குது. கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரீஸு, இதுவும் இந்த போர்ட்ஃபோலியோவில் இல்லை. இண்டஸ் டவர்ஸு, EID பேரி, KPI டெக்னாலஜிஸு, VBL, வருண் பெவரேஜஸ்ஸு, கான்சாய் நெரோலக்கும் அப்படி தான் இருக்குது. APL லிமிட்டெடு, ஜென்சார் டெக்னாலஜிஸு ஒரு நம்பர் வச்சுருக்கேன். ஹெக்ஸகன் டெக்ஸ்ட்வேர்னு நினைக்கிறேன், இது சாஃப்ட்வேர் கம்பெனி. க்ளீன் சயின்ஸு, அதுக்கப்புறமா ஓலா எலக்ட்ரிக்கு, அஃப்கான்ஸு, அப்போலோ டயர்ஸு, ஆப்டஸு, ஆதார் HFC, ஒலெக்ட்ரா, சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸு, சொனாட்டா சாஃப்ட்வேரு, ரெடிங்டன்னு, கோல்பாலு, ஹிந்துஸ்தான் யூனிலிவரு, IREDA, M&M, டெக் மஹிந்திரா, FM கோயட்ஸ், இது வந்து ஃபெடரல் மொகல் கோயட்ஸு, யுனைடெட் ஸ்பிரிட்ஸு. ஸோ இவ்வளோ தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது, நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒன்றும் அந்தந்த டயத்துக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் கன்க்ளூஷன் லாஸ்ட்டு டேப் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ண அட்வைஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. அந்த ப்ரைஸை விட இன்னும் கம்மியானதுனாக்கா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே ஓரளவுக்கு சேஃப் பெட், அதாவது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் தான் பார்க்குறோம். அதனால் கவலைப்படாமல் குறைஞ்சதுனாக்கா இன்னும் 1-2 நம்ம ஆட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.